ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 15 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 1ஆம் நாள். திதி ஏகாதசி காலை 9:16 மணி வரை, பின்னர் துவாதசி. நட்சத்திரம் திருவோணம் காலை 5:56 மணி வரை, பிறகு அவிட்டம். யோகம் பரீகம் காலை 10:25 மணி வரை, அதன்பின் சிவம். கரணம் பாலவம் காலை 9:17 மணி வரை, பிறகு கௌலவம் இரவு 9:34 மணி வரை, பிறகு சைதுளை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகுகாலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே உற்சாகமான நாளுங்க. விடுமுறை நாள் அப்படிங்கறதால காலையில எழுந்ததுமே மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். குடும்பத்தோட வெளியில போறதுக்கோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கோ இன்னைக்கு நேரம் ஒதுக்குவீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க பேச்சை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு விடுமுறை நாளா இருந்தாலும் சிலருக்கு எதிர்பாராத லாபம் தேடி வரும். குறிப்பா உணவு, கேளிக்கை சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கூட்டம் அலைமோதும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு ஆபீஸ்ல என்ன செய்யணுங்கிற தெளிவான ஒரு திட்டம் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கிறதால குடும்பத்தோட ஷாப்பிங் போயிட்டு வருவீங்க. குடும்பத்துல இன்னைக்கு ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். ரொம்ப நாளா பார்க்க நினைச்ச சொந்தக்காரங்களை இன்னைக்கு நேர்ல சந்திச்சு பேசி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அன்பான புரிதல் இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்லா சாப்பிட்டு உடம்புக்கு தேவையான ஓய்வு கொடுப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல இருந்த பாரமெல்லாம் இறங்கி ஒரு பெரிய தெளிவு பிறக்கிற நாளுங்க. கடந்த சில நாளா இருந்த தடைகள் எல்லாம் முழுமையா விலகிடும். காலையில எழுந்ததுமே ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு காரியத்திலையும் ரொம்ப தெளிவா முடிவெடுத்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு உங்களுக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். ரொம்ப நாளா வராம இழுத்தடிச்ச ஒரு பழைய பாக்கி இன்னைக்கு தேடி வந்து உங்க கைக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு சம்பந்தமான நல்ல செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கிறதால மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை விலைய பத்தி யோசிக்காம வாண்டுவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். வாழ்க்கை துணையோட வெளியில ஒரு சினிமாவுக்கோ பார்க்குக்கோ போயிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுவீங்க. வீட்ல உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு அசத்துவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவும் வசீகரமும் கூடியிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு முழுமையா சந்திராஷ்டமம் இருக்கிற நாளுங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். விடுமுறை நாளா இருந்தாலும் வீட்ல சின்ன சின்ன வேலைகள் டென்ஷனை கொடுக்கலாம். யார்கிட்டையும் அனாவசியமா வாக்குவாதம் செய்யாதீங்க. அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பாதுகாப்பே. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. கோபத்தை குறைச்சுக்கோங்க.
உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு வேலையில என்ன பிரச்சனை வருமோன்னு ஒரு சின்ன பயம் மனசுல எட்டி பார்க்கும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ரிலாக்ஸா இருங்க. பண விஷயத்துல யாருக்கும் கடன் கொடுக்கவும் வாங்கவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வீண் விவாதம் வரலாம். அதனால நீங்க தான் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க, வேகம் வேண்டாம். இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க மனசு ரொம்ப இலகுவா காத்துல மிதக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்குங்க. நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். ரொம்ப நாளா பார்க்க நினைச்ச ஒரு பழைய நண்பரை இன்னைக்கு எதிர்பாராத விதமா சந்திப்பீங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணம் இன்னைக்கு உங்க மனசுல ரொம்ப அதிகமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். பண வரவு ரொம்ப திருப்தியா இருக்கும். எதிர்கால செலவுகளுக்காக கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வைப்பீங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட பணம் உங்க கைக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல ரொம்ப மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் காதலும் அதிகரிக்கும். பிள்ளைகளோட படிப்புலையும் விளையாட்டுலையும் ஜெயிச்சு உங்களுக்கு பெருமை தேடி தருவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதனான சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால உங்களுக்கே உரிய கம்பீரமும் அதிகாரம் செய்யற குணமும் ரொம்பவே அதிகமா வெளிப்படுங்க. சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களோட அறிமுகம் இன்னைக்கு உங்களுக்கு தானா கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் தைரியமா முன்னின்று நடத்தி வெற்றி வாகை சூடுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் பல மடங்கு அதிகமா இருக்கும். முக்கியமான பிசினஸ் மீட்டிங் ஏதாவது இருந்தா அதுல நீங்க சொல்றது தான் சட்டமா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாக தரப்புல இருந்து ஒரு பெரிய பொறுப்பு தேடி வரும். பணத்தட்டுப்பாடுங்கிற பேச்சுக்கே இன்னைக்கு இடம் இல்லைங்க. பணப்புழக்கம் அமோகமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அமைதியான கௌரவமான சூழல் நிலவும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. பிள்ளைகள் படிப்புலையும் விளையாட்டுலையும் ஜெயிச்சு உங்களுக்கு பெருமை தேடி தருவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மாம்பழ மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க புத்திசாலித்தனத்துக்கு ஒரு பெரிய சவால் வந்து அதுல நீங்க ஈஸியா ஜெயிக்க போறீங்க நாளுங்க. உங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். எதையும் ரொம்ப பிராக்டிக்கலா சிந்திப்பீங்க. வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு உங்க வேலைகளை கச்சிதமா செஞ்சு முடிப்பீங்க. வீட்ல உள்ள சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகளை இன்னைக்கு பொறுமையா உட்கார்ந்து பாப்பீங்க. தொழில் ரீதியா பார்த்தா வியாபாரத்தை எப்படி பெருசாக்கலாம்னு குடும்பத்தோட உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வேலையை சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிட்டு அடுத்த வாரத்துக்கான பிளானை இன்னைக்கே போட்டு வைப்பீங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். சுப செலவுகள் தேடி வரும். குடும்பத்துல ஒற்றுமை பல மடங்கு கூடும். வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு கொடுப்பீங்க. வீட்ல ஏதாவது சுபகாரியம் பத்தின பேச்ச ஆரம்பிப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க வெளியிடங்கள்ல கண்டதை சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் பாசிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே கலகலப்பான பொழுதுபோக்கு நிறைந்த நாளுங்க. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும்.
தடைப்பட்டு கிடைச்ச பணம் இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். அழகு சாதன பொருட்கள், ஹோட்டல் வியாபாரம் செய்றவங்களுக்கு இன்னைக்கு பெரிய வருமானம் காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நண்பர்களோட சேர்ந்து வெளியில போய் ரொம்ப நேரம் பேசி சிரிச்சு ரிலாக்ஸ் பண்ற வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் தாராளமா இருக்கும். மனசுக்கு சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நிறைய நடக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவும் அழகும் கூடும். இன்னைக்கு நாள் முழுக்க உங்க மனசுல ஒரு சந்தோஷம் குடிகொண்டிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆண்டாள். அதிர்ஷ்ட நிறம் பட்டு வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமோ வீரமோ அபரிமிதமா கூடுற நாளுங்க. எதையா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட இன்னைக்கு களமிறங்குவீங்க. நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா தோள் கொடுத்து உதவுவாங்க. தொழில்ல இன்னைக்கு அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீங்க. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளித்தரப்போகுது. கட்டுமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு நடக்க போற வேலைகளுக்கு இன்னைக்கே நல்லா தயாராகிடுவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. உங்க பேச்சுக்கு தனி மரியாதை இருக்கும். சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டங்களை போடுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கோவத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நிதானமா பேசினா எல்லாமே சுபமா முடியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் செங்கல் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடும் நல்ல காரியங்கள் செய்யணுங்கிற எண்ணமும் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெரிய பலனையும் மன நிம்மதியையும் தேடித்தரும். பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ரொம்ப நாளா தடைபட்டிருந்த சுப காரியங்கள் இன்னைக்கு கைகூடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் சீரா இருக்கும். கல்வி நிறுவனங்கள், ஆலோசனை மையம் வச்சு நடத்துறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்ப அமைதியான நாளா இன்னைக்கு போகும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு இருக்காது. குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்பீங்க. வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்தலாமான்னு குடும்பத்தோட உட்கார்ந்து சந்தோஷமா பேசுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு அமைதி இருக்கும். குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை ரொம்ப தேவையான நாளுங்க. உங்க கடுமையான உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தாமதமானாலும் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். அதனால அவசரப்பட வேண்டாம். கடந்த சில நாளா இருந்த மன அழுத்தம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ரொம்ப நிம்மதியா ஃபீல் பண்ணுவீங்க. பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுறது பெரிய ஆறுதலா இருக்கும். வியாபாரத்துல லாபம் நிதானமா தான் இருக்கும். இரும்பு, இயந்திரம் சம்பந்தமான வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஓரளவு நல்ல லாபம் பார்க்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திங்கக்கிழமை வேலைகளை பத்தின யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கறது தான் நல்லது. பணவரவு நிதானமா தான் இருக்கும். குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. விட்டு கொடுத்து போறது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். உடம்புக்கு போதுமான ஓய்வு கொடுங்க.
சரியான நேரத்துக்கு தூங்குங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று பலமா வீச போற நாளுங்க. மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். புதுசு புதுசா ஐடியாக்கள் தோணும். நீங்க எடுக்க போற முடிவுகள் உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வந்து உங்க மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை வெளிப்படுத்த புது புது வழிகள் பிறக்கும். பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். அதனால மனசுல இருந்த பாரம் குறையும். குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்கள் வீட்டை தேடி வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வு விலகி ஒரு புது எனர்ஜி பறக்கும். சாயங்கால நேரத்தை ரொம்ப சந்தோஷமா செலவழிப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா, எந்த பதற்றமும் இல்லாம ரிலாக்ஸா இருக்குங்க. காலையில எழுந்ததுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களை தொற்றிக்கொள்ளும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு குடும்ப வேலை இன்னைக்கு சுமூகமா முடிஞ்சிடும். நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு நண்பர்கள் கிட்ட இருந்து உதவிகள் தானா தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் சுலபமா வசூலாகும். தடைபட்டிருந்த தொழில் மறுபடியும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத அரசியல் எல்லாம் விலகி மனசுல ஒரு பெரிய நிம்மதி வந்து சேரும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கும். அதனால பழைய கடன்களை அடைச்சு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பேசி சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. வீட்டை சுத்தம் படுத்துறது, பழைய பொருட்களை மாத்துறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ராத்திரி நிம்மதியான தூக்கம் வரும். இன்னைக்கு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க தைரியமா தொடங்கலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. வெளிர் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.